சரி. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளால் இன்னைக்கு சித்தவேதம் 1ஆம் அத்தியாயம் நேத்திக்கு கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சி பார்க்குறோம். எப்படி அந்த நூலை வாசிக்கிறது அப்படின்ட்டு, அதை எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, எந்த அளவுக்கு அது நிதானமா பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நேற்று பேசியிருந்தோம். அத முதலாவது மொத்தம் 5 வரி முதல்ல, இந்த சத்குருவே மாயா சமுத்திரத்தில் பட்டு அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது இருந்தது. அப்புறம் அன்புள்ள சிஷ்யா அப்படிங்கிறது சாமியோட குளிர்ச்சியான வார்த்தையா இருந்தது. மாயா சமுத்திரத்திலிருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும் கேட்கும்போது, எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேர்வதற்கு அப்படின்னு சொல்லி, ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது இன்னதென்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் சொல்லி கடைசியில ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதால் நம் உள்ளிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வராரு. இப்ப சர்வ வியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் அஃது ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்வதற்கு இடம் உண்டோ அப்படின்னு சீடன் கேட்கிறான். அதுக்கு சாமி, ஈஸ்வரன் நம் உள்ளில் இல்லையெனில் நமக்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ முடியுமா அப்படின்னு சொல்லி, அந்த ஈஸ்வர சைதன்யம் இல்லைன்னா அது பிணம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இங்க அறிவாக இருக்கிறது ஜீவன் தான். அப்போ உலகத்தை கண்டு அனுபவிப்பது ஜீவன் தான். அதுக்கு இருக்கு இல்லை உலகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த ஜீவன் தான். அப்போ இந்த ஜீவன் நேரடியா அறிவா வேலை செய்தா, இல்ல ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயுவாகி சலனம் வந்ததுனால இந்த அறிவா வேலை செய்தான்னு பார்த்தா, இங்க மொத்த சித்த வேதமும் சலனம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு சித்த வேதம் புத்தகமும் இந்த சித்த வித்தை பயிற்சியும் எல்லாமே தேவைப்படுது. அதான் சாமி சொல்றாரு, உலகம் ஏற்கனவே சாந்தியுடன் இருந்தால் அதற்கு எந்த விதமான ஏற்பாடும் அவசியம் இல்லை. அப்போ சாந்தியுடன் இல்லாததால் தான் நாம் 4 ஆசிரமம், கேரளாவில், சேலத்தில் ஒரு ஆசிரமம், மொத்தம் இந்தியாவில் 5 ஆசிரமம்ங்கிற தரைத்தளம் கட்ட வேண்டியதாக போயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சலன நிமித்தம் தான் இவ்வளவு தேவைப்படுது. அப்போ அந்த சலனம்ங்கிறது வாயு அப்படின்னு சொன்னாலே சலனத்திற்கு பேர் தான் வாயு. அப்ப சலனம்ன்ற மாயைன்னு சொல்றீங்களே, இப்போ வாயுன்னு சொல்றீங்களே அப்படின்னா, எது அசைகிறதோ அது வாயு. அசைகிறதுனாலதான் அது வாயுங்கிற பேரே வருது. அப்ப அது ஒரு பொருள் தான். அந்த பொருள் அசைகிறதுனால அது வாயு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ கர்மம் என்பது ஒரு பொருள் அப்படிங்கிறது இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னா அறிவான பொருளா இருக்குது. அப்போ அந்த அறிவான பொருள் நேரடியா இயங்குதானா, தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பாரே அப்படிங்கிறது திருமூலர் திருமந்திரம். அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜீவனாகிய பரிபூர்ண தன்மையை, சீவனாகிய சிவனை, ஈஸ்வரத்தன்மையை அறிந்து தன்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தி, ஆனந்தத்திலிருந்து பிறந்த நாம் ஆனந்தத்தில் வாழ்ந்து ஆனந்தத்தில் ஐக்கியமாக வேண்டும்ங்கிறதான் இந்த சித்தவேதத்தோடைய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் நமக்கு இந்த ஜீவசக்தியாகிய வாயுவா இருக்கிறது நம்மகிட்ட அறிவாக செயல்படுகிறது. அப்போ படைத்தல்,
காத்தல், அழித்தல்ங்கிற 3 செயலையும் செய்யறத மும்மூர்த்தியா சொல்லக்கூடிய இத சொல்லும்போது, படைத்த தொழிலுக்கு பிரம்மா என்றும், காத்தல் தொழிலுக்கு விஷ்ணு என்றும், அழித்தல் தொழிலுக்கு ருத்ரன் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு குணங்களும் கூட தரப்படுகின்றது. அப்படியானால், இந்த வாயுவே தான் இந்த 3ஐயும் செய்கிறது. இப்போ இறைத்தன்மை, இறைவன் அப்படிங்கிறதுக்கும், சாதாரணமா நம்ம உலகியல்ல பொருள்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசத்த சாமி சொல்றாரு. டைமென்ஷன் இருக்குதுங்கிறார். அதாவது நீளம், அகலம், உயரம், பருமன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தா தான் அது ஒரு பொருள். அப்ப அந்த பொருள்னு இருந்தா அதுக்கு அடிமுடி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வாயு அப்படின்னு சொன்னா அது ஒரு பொருள் தான். ஆனா அதுக்கு அடிமுடி இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்போ ஈஸ்வரனுக்கு அடிமுடி இல்லை அப்படின்னு சொல்றது அதனாலதான். அப்போ ஈஸ்வரன்ங்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவே இந்த 3 விதமான தொழிலையும் செய்யறத நமக்கு வேறொரு அத்தியாயத்துல விளக்க உதாரணமா வச்சு, அந்த காற்று இருந்தா தான் விளக்கு எரியுது அப்படிங்கிறதையும், அந்த வெப்பம் இருந்தா தான் தொடர்ந்து இது எரிய முடியும். ஆக்ஸிஜன் இருந்தா தான் எரிய முடியும். அப்படிங்கிறதையும் காட்டி, அது வேகமா அந்த காத்து பட்டா, அந்த விளக்கு அணைஞ்சு போறது அப்படிங்கிறதையும், எல்லாமே வாயுனால தான் ஆக்கல், காத்தல், அழித்தல் நிகழுது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில இங்க நமக்கு நுட்பமாக பார்க்கும்போது, ஈஸ்வரனுடைய சர்வ வியாபக தன்மையில நமக்கு இங்க ஒரு கேள்வி உருவாகுது. அப்போ அப்ப ஈஸ்வரன் எங்கும் நிறைந்த பொருள் அப்படின்னா, வெளியில சில பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருட்களுக்குள்ள வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள சில பொருட்கள் இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, வெளியில ஏதாவது நெருப்பு புடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த வெளியில இருக்கிற பொருளெல்லாம் எரிஞ்சு, அதுக்கப்புறம் வீடு எரிஞ்சு, அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எரியும். இதுதானே வழக்கம். ஆனா, வைத்த பொருள் வைத்தபடி இருக்க, போன இடம் தெரியவில்லைன்னு இந்த ஜடமாகப்பட்டது அப்படியே இருக்குது. ஆனா உள்ள அந்த ஜீவனாக, அறிவாக இருந்த அந்த பொருள் காணாம போயிருது. அப்ப அது என்னன்னு சொல்றாங்க? இதுவரைக்கும் உள்ளே நின்று உலவினதாகிய பிராணன் எங்கே? ஜீவன் எங்கே? உயிர் எங்கே? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த 9 வாசல் இருக்கிற இந்த வீடு குறிப்பா. அப்போ மனதுக்கு 80 வாசல்ங்கிறாங்க. இப்போ 9 வாசல் வழியா இயங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அது 80 வாசல போட்டுட்டு மனசுங்கிற வழியில சக்தி வீணாகி உள்ள அந்த பசைன்னு ஒண்ணு இல்லாம அது பிணமாயி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது இவ்வளவு ஓட்டை இருக்கிற அந்த வீட்டுல உள்ள நின்று மேலும் கீழும் இயங்கிக் கொண்டிருப்பதுதான் அதிசயம். இதை விட்டு பிரிந்து போவது ஒன்றும் அதிசயம் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு அப்படின்னா, அந்த கரெக்டான சுழியில போயிட்டு இருந்தா தான் அது இருக்கும். அந்த சுழியில போறது நின்னு போச்சுன்னா அது போயிருது. இதைத்தான் நமக்கு தெளிவா சொல்றாங்க. அப்போ அது போகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னா, ஞானத்தாழை செய்யல மாணிக்க வாசகர் சொல்றார். சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவற்றாய் பல நூல் கற்பதுவும் பிறருக்கு இட்டாய் அப்படின்னா, அந்த சுழிமுனைக்குள்ள அந்த பிராணனாகனது ஏறுச்சுன்னா, சாவாமல் இருந்திட பால்கர சிறந்தனில் இருந்திடும் பால்கரங்கிற அந்த சக்தி பூஜையில் கல் உண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ அமிர்தம் சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமை சுட்டி காட்டப்படுது. அப்போ எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பொருள் இந்த ஜடமாகிய உடலிலும்
நின்று நிலவுகிறது. அந்த நின்று நிலவுகிறதை உள்ளே சுழுமுனையிலே செலுத்தி அதை பத்திரப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த அறிவு பிரகாசிக்கிறது. அந்த பத்திரப்படுத்தும் வழி தெரியவில்லை என்றால் அந்த அறிவு அங்கு நிற்பதில்லை. அப்போ இந்த ஜடத்துல இருக்கிற வரைக்கும் அதற்கு ஒரு பேர் இருக்குது. அந்த உருவம் ஒரு செயல் புரியுது. அப்ப இன்னார்னு அடையாளப்படுத்தப்படுறோம். ஆனா அந்த உள்ள இருக்கிற அந்த பிராணனாகிய அறிவு இல்லைன்னா பிணம் அல்லது பாடி அப்படின்னு ஒரு பெயரை சுட்டி அப்புறம் சூறையிடம் காட்டியிடை கொண்டு போய் சுட்டு விட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு அப்படி ஒரு ஆள் இருந்ததாகவோ அப்படி ஒரு பொருள் இருந்ததாகவோ எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ எதை வச்சு இவ்வளவும் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஜீவனாகிய அறிவுக்கு தான் மதிப்பு, அந்த ஜீவசக்தி ஆகிய வாயுவுக்கு தான் மதிப்பு. அந்த ஜீவசக்தி ஆகிய வாயு தான் சலனப்பட்டு மேலும் கீழும் நடந்து கொண்டு இந்த மாயையிலும் நின்று நிலவிக் கொண்டு இருக்கின்றது. அப்ப நின்று நிலவிக் கொண்டு இருப்பதை அது தன்னுடைய யதாஸ்தானத்தில் நிரந்தரமாக நிலை பெற வைத்தால் அந்த உயிரான அறிவு நின்று நிலவும், அழிந்து போகாது. அப்படி அழியாத அந்த தன்மையை பெறுவதற்குத்தான், அதாவது இறப்பு கடக்கக்கூடிய அந்த நிலைதான் செத்து போகாமல் மரணமடைந்தால் அவருக்கு ஜீவ சமாதி வைக்க வேண்டும் என்கிற நிலை. அந்த நிலைக்கு நாம் போவதற்குத்தான் இந்த சித்த வேதம் 1வது அத்தியாயம் முதல் 22 அத்தியாயம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த சர்வ வியாபகம் என்றால் நிலவிலே சென்று பார்க்கும்போது அங்கு நிலவிலே பிராணன் இருக்கிறதா, அங்கு இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லுகிறோம். அப்படியானால் வெளியிலே இல்லை அல்லவா, அந்த குறிப்பிட்ட இடத்திலே இல்லாமல் இருக்கிறதே, வேக்குவம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வாயு இல்லாமல் இருக்கிறதே. அப்படியானால் சர்வ வியாபகத்துவம் என்பது எவ்வாறு பொருந்தும் என்று கேள்வி எழலாம். இப்போ சர்வ வியாபகமாக இருக்கப்பட்ட அந்த வாயு நம் உள்ளில் இல்லையானால், அது வெளியில இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு அதனால எந்த பயனும் இல்லை. நமக்குள்ள அது இருந்தா தான் வெளியில இருந்தாலும் ஒரு பயன் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு தடவை அந்த சர்வ வியாபகத்துவத்துக்கு ஒரு தனித்துவமான விளக்கம் சொல்லுகிறேன். இப்போதைக்கு அந்த நிலைமை அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் எதையாவது காண்பது, கேட்பது, அறிவதுங்கிறதா உலகம்னு சொன்னா, வேற யாருக்காவது காண்பது, கேட்பது, அறிவது இருந்தா அவங்களுக்கு உலகம் இருக்குது இல்ல, அவங்களுக்கு அனுபவம் ஆகுது. அப்ப எனக்கு தானே உலகம் இல்லை அப்படின்னா, இப்ப நான் இருந்தாதான் எனக்கு இந்த உலகம் இருக்கு இல்லைங்கிறத பத்தி கேள்வியே வேணும். அப்ப நான்கிற அந்த ஒரு தனித்தன்மை இல்லைன்னா உலகம் இருக்கு இல்லைங்கிறத பத்தி பிரச்சனை எனக்கு இல்லை. அப்படியானா இன்னொருத்தர் அந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது அவருடைய அனுபவம். இன்னொருத்தர் ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல எவ்வளவோ விஷயங்களை பார்க்கறாரு, கேட்கிறாரு, அறிகிறாரு. அந்த கனவை கண்டுட்டு அவர் சந்தோஷமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த கனவு வராதனால அவர் கனவு கண்டதோ ஏதோ தெரியாது. அதே மாதிரி இப்போ ஒரு ரோட்ல பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் எங்கேயோ போயிட்டு வர்றாங்க, வண்டியில வர்றாங்க, பஸ்ல வர்றாங்க, நடந்து வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னா இது சாமி நிமிஷ நேரத்து சொப்பனம்ங்கிறாரு. அப்ப அவங்க ஏதேதோ அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதெல்லாம் எதை கொண்டு ஏற்படுதுன்னா காண்பது, கேட்பது, அறிவதுங்கிற ஒரு வட்டத்துல தான் அவங்களுக்கு ஏற்படுது. அப்ப அந்த கனவுனால அவங்க ஒரு மகிழ்ச்சியோ துக்கமோ அடைஞ்சிருக்கிறாங்க. சிறு சந்தோஷம் அடைஞ்சிருக்கலாம் அல்லது சிறு துக்கம் அடைஞ்சிருக்கலாம்.
அல்லது விருப்பு வெறுப்பு இருக்கிறவங்கன்னா பெருந்துக்கமோ பெரும் மகிழ்ச்சியோ எப்படி வேணாலும் அடைஞ்சிருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தர் உலகமும் தனி உலகமா தான் இருக்குது. ஆனா அப்ப ஜீவனுக்கான உலகம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஜீவனுக்கான உலகம் ஒரே மாதிரியான உலகம் தான். அப்போ ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு மனது அகங்காரத்தின் வழி அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் தான் பின்னப்படுகின்றன, வேறுபடுகின்றன. அதுதான் அஞ்ஞான தசை அப்படின்னு சொல்றது. அதுதான் ஞானம் இல்லாதது அப்படின்னு. ஜீவன்னாலே ஞானம் தான், அறிவு தான். அப்போ ஜீவனை சரியா உணரும் போது நம்மளுக்கு மஸ்தக ஞானம் வருகிறது. இப்ப ஜீவனை உணராத போது நமக்கு இருக்கிறது என்ன இருக்குது? அறியாமையாகிய தசை இருக்குது. இப்போ நமக்கு என்னன்னு சொல்றாரு சாமி? இது சொப்பனம் தான் இந்த அனுபவ வாழ்க்கைங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நமக்கு இப்பொழுது நல்ல தூக்கமாக்குங்கிறாரு. அப்ப தூக்கம்னா என்ன தூக்கமா சாமின்னு கேட்டா, ஆமா அறியாமையாகிய தூக்கம் நமக்கு இருக்கிறது. இந்த அறியாமையாகிய தூக்கத்தில் அகங்காரத்தின் வழி, அதாவது அகங்கார அறிவின் வழி அனுபவிக்கப்படுவதுதான் இந்த உலகம் என்கிற கனவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகம் என்கிற கனவு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவத்தை பெறுகிறார்கள். இப்போ சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஜீனி, அஸ்கான்னு சொல்றோம் இல்லையா? வெள்ளை சர்க்கரை. அப்போ அதை எடுத்துக்கலாம். அதை ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். ஒரு அளவு ஒரே மாதிரி சம அளவு கூட கொடுக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தர் நாக்கிலையும் போடும்போது அந்த சுவையோட இப்போ எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வச்சு கணக்கீடு பண்ணோம்னா அவங்க உடம்புல அது கலக்கிறது, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம்லாம் டிஃபர் ஆகும். பயங்கர வித்தியாசம் இருக்கும். அப்ப அவங்க கிட்ட கேட்டா அவங்க மனநிலை சூழ்நிலையை பொறுத்து அந்த சுவை உணர்வுலயே மாறுபாடு கடுமையான வித்தியாசத்துல இருக்கும். இப்போ வயது சூழ்நிலை அவங்க எப்படி இருந்தாங்க இதை பொறுத்து அந்த சுவையில கடுமையான மாறுபாடு உண்டாயிருக்கும். அப்போ ஒரே சர்க்கரை தான் காய்ச்சல்காரன்ட்ட கொடுத்தா அவன் கசக்குதுன்னு சொல்றான். ஒரு துக்கத்துல இருக்கிறவன்ட்ட கொடுத்தா இது எதுக்குங்க இப்ப கொடுக்குறீங்க அப்படிங்கிறான். ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறான். அப்போ சுகர் பேஷண்ட் கையில கொண்டு போய் கொடுத்தா ஐயோ இது நான் சாப்பிடக்கூடாதுங்க, டீ போடும் போது கூட அதுல கூட காஃபியில சர்க்கரை ஜாஸ்தி வேண்டாங்கன்னு சொல்லுவேன். நீங்க என்னடானா சும்மா சர்க்கரையை சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, இது எனக்கு நல்லது இல்லைங்களே. அப்போ ஒருத்தருக்கு நல்லதா இருக்குது, ஒருத்தருக்கு நல்லதா இல்லை. ஒருத்தருடைய புலனோட அனுபவமும் இன்னொருத்தருடைய புலனோட அனுபவமும் மாறுபடுது. அப்ப இதுலயே அவங்களுக்கு வேற வேற உலக அனுபவமாகத்தான் உண்டாகிறது. அப்போ ஒரு பொருளை கொண்டு பெறக்கூடிய அனுபவமோ அவங்களுடைய சிந்தனையை கொண்டு பெறக்கூடிய அனுபவமோ காட்சியை கொண்டு பெறக்கூடிய அனுபவமோ சப்தத்தை கொண்டு பெறக்கூடிய அனுபவமோ உணர்வை கொண்டு பெறக்கூடிய அனுபவமோ சுவையை கொண்டு பெறக்கூடிய அனுபவம் வாசனையை கொண்டு பெறக்கூடிய அனுபவமும் ஒவ்வொன்றும் மாறுபாடு உடையதாகவே காணப்படுகிறது. அப்போ உலகம்ங்கிற அனுபவம் இந்த பின்ன கதியில எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு வரையறை செய்ய முடியாது. ஆனா ஜீவனுடைய சரித்திரம்னு சொல்லக்கூடியது அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப பின்னகதி வரும்போது அது அஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா பிரம்மம் அப்படிங்கிற தன்மை, ஆத்ம தன்மை, அபின்ன வஸ்து, பின்னப்படாத தன்மைன்னு சொல்லப்படுது. அதாவது துவைத ரகிதம் அத்வைதம்னு சொல்லப்படுது. அப்போ இரண்டற்ற நிலைமை, இரண்டற்றதுன்னு சொல்லப்படுது. அப்புறம் அகங்காரம்ங்கிற கோலை அந்த தண்ணீருக்கு நடுவிலே பிடித்திருப்பதனால் தண்ணீர் இரண்டு பக்கமும் விலகி ஓடுகின்றது. அப்படி இரண்டு பக்கமும் விலகி ஓடுவதால் பிரம்மம் மாயைங்கிற ரெண்டு நிலைமைகள் நமக்கு தோன்றுவதாக காணப்படுகிறது. அப்போ மாயையிலிருந்து பிரம்மம் வந்ததா, பிரம்மத்திலிருந்து மாயை வந்ததா? என்ன புது கேள்வியா இருக்குது அப்படிங்கிறீங்களா? எல்லாமே பிரம்மத்திலிருந்து தான் வந்திருக்கு. பிரம்மத்துக்கு அந்நியமா வெளியில ஒண்ணும் இல்லை.
அப்போ பிரம்மத்துல தான் மாயை இருக்குது. அப்போ மேகம் எங்க இருந்து வந்தது? சூரியனால தான் வந்துச்சு. சூரியன் இல்லன்னா மேகம் இல்ல. நீர் எங்க இருந்து வந்தது? சூரியன்ல இருந்து தான் வந்துச்சு. சூரியன் இல்லன்னா நீரும் இல்ல. அப்போ இதேதான் கொண்டிருக்கிறது. போய்விட மாட்டேன். அப்போ நமக்கு அந்த 2வது ஒரு தன்மைங்கிறது அகங்காரத்தினால தான் உண்டாகுது. அந்த அகங்காரங்கிற தன்மை ஒரே ஒரு முடிச்சில தான் இந்த மொத்த உலகமும் அனுபவமும் நின்றிருக்கிறதுன்னு சிவானந்த வம்சர் சொல்றாரு. அப்போ அந்த அகங்காரங்கிற முடிச்ச அவிழ்த்தாச்சுன்னா எல்லா விதமான கேள்விக்கான பதிலும் கிடைத்துவிடும். அப்போ அகங்காரம்ங்கிற கோலை எடுத்து விட்டால் 2 பக்கம் தண்ணி பிரிஞ்சு போச்சு. லெஃப்ட் சைடு இருக்கிற தண்ணி, ரைட் சைடுல இருக்கிற தண்ணி, வலது பக்கம் ஓடுன தண்ணி, இடது பக்கம் ஓடுன தண்ணின்னு சொல்ல வேண்டியதே இல்ல. அப்ப தண்ணீர்ன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அதுக்கு அடையாளப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப பிரம்மம், மாயைங்கிற 2 நிலைமைகளும் இல்லை. அப்ப துவைத ரகிதம், அத்வைதம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தான் தானா இருக்கிற அந்த தன்மையில என்ன இல்ல அப்படின்னு சொன்னா, அகங்காரம்ங்கிற தன்மை தான் குறிப்பா இல்ல. அப்போ அகங்காரம் மனதில் ஒடுங்குவதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனது பக்குவப்பட்டுருச்சு. பக்குவப்பட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம்? தன்னை புறத்திலே செல்வதற்கு அதாவது அனுமதிக்கவில்லை. புற அனுபவத்தை அது தன்னை ஆமை தன் அவயங்களை உள்ளே இழுத்துக் கொள்வது போல இந்த 5 புலன்களையும் இந்த மனமாகிய ஆமைதான் உள்ள இழுத்துக்குது. அப்போ ஐம்புலனை சுட்டெருத்துனா அது ஒன்னொன்னா சுட்டி காட்டிட்டு இருக்குது. அப்படி சுட்டி காட்டுவதை நிறுத்தி ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்ப தூங்கிட்டா அந்த அனுபவம் கிடைக்கிறது இல்ல. அப்ப தூங்காம இருக்கணும், அதே நேரத்தில் தூங்கவும் செய்யணும். அப்ப தூங்காமல் தூங்கின்னு அந்த வார்த்தையை போடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில மனது ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு தன்னுடைய யதாஸ்தானத்தை தெரிஞ்சுக்குது. அப்ப மனதினுடைய அமைதியில தான் ஜீவன்கிற தன்மைக்கு கனவு போன்ற ஒரு அனுபவமாகி அது ஜீவனுக்கு ஒரு உணர்வை வர வைக்கிறது. அப்போ ஜீவன் தன்னை அறியும் போது மனம் செம்மையானால் ஜீவன் தன்னை அறிகிறது. ஜீவன் தன்னை அறியும் போது தனக்கு ஆதாரமான தன்மை தன்னுடைய யதார்த்த நிலையை, அந்த சுவாவத்தன்மையை, இருப்புத்தன்மையை, ஆளுமைத்தன்மையை, பேரறிவுத்தன்மையை அது உணர்ந்து கொள்கிறது. அப்பொழுது அது சர்வஜத்துவம் அடைகிறது. சர்வஜத்துவம் தன்னுடையது என்று தெரிந்து கொள்வது, சர்வ சாட்சி என்பதையும் அது உணர்ந்து கொள்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண தன்மைக்கு பெயர்தான் அழியாத நிலை. அதுதான் சிவானந்த வம்சர் சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல கொண்டு வர்றார். அப்ப இதுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கப்பட்டது என்னன்னா, அந்த ஜீவசக்தியாகிய வாயுவா இருக்கப்பட்டது. வாயுன்னு நேரடியா மட்டும் சொல்லிட்டீங்களே, அது எப்படி அப்படின்னு சொன்னா, சதா தொட்டு ஏரணம் செய்து கொண்டிருக்கின்ற ஜீவசக்தியாகிய வாயு, அதுதான் அறிவான பொருள். அப்போ சதா தொட்டு ஏரணம் செய்து கொண்டிருந்தால் அது அறிவாகிய பொருளாக இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன தசை இல்ல? அஞ்ஞான தசை இல்லை. அப்போ இந்த அஞ்ஞான தசை இல்லாம இருக்கிறதுக்கு தான் சித்த வித்தைங்கிற பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த அஞ்ஞான தசை இல்லாத நிலைதான் சமீரணன் கதி அப்படின்னு இந்த சமீரணன் கதி கிடைக்க வேண்டும்னு சாமி சொல்றாரு. அப்போ சாதாரணமா உபதேசம் காட்டி தரப்படுது. ஆனா அது எதற்காக காட்டி தரப்பட்டது? ஒரு நொடி நேரம் கூட கீழே வைக்க கூடாத ஆயுதம், இந்த உலகை வெல்லுவதற்கான ஆயுதம் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப அந்த நிலைமைக்கு எது கொண்டு போகும் அப்படின்னா, சமீரன் கதி கிடைத்தாதான் அது சாத்தியமாகும். அப்போ சமீரன் கதி கிடைப்பதற்கு அந்த தூங்கும்போது இருக்கிற நிலைமை
நமக்கு விழித்திருக்கும் போது கிடைக்கணும்னு நேத்திக்கே சொன்னேன். அது அப்ப அது சாந்தியோட இருக்குது. இது தூங்கும்போது. மனம் சாந்தியுடன் இருக்கிறது. அதே சாந்தி நிலை விழித்திருக்கும்போது நமக்கு கிடைத்தா, அதாவது இந்த அகங்காரத்தினுடைய விழிப்பிலும் கிடைக்குமானால், அந்த சமீரணன் கதி கிடைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அதாவது மூக்கின் வழியாக, வாயின் வழியாக மற்றும் பல விதத்திலும், அதாவது சப்தமாக சென்று நசித்து போய்க் கொண்டிருக்கின்றது. அப்படி சப்தமாக நசித்து நெருப்புங்கிறது சப்தம். வாயுல என்ன இருக்குது? அக்னி இருக்கிறது. அதனால சப்த சொரூபமாக சென்றுதான் நசித்து போய்க் கொண்டிருக்கிறது. தகிநிதி தேகா என்று சதா நம்மிலிருந்து நசித்து போய்க் கொண்டிருக்கிறது. அப்படி நம்மிலிருந்து அப்படி நசித்து போய்க் கொண்டிருக்கிற அந்த ஜீவசக்தி ஆகிய பொருளை, அறிவை அவ்வாறு நசிக்க விடாமல் தன்னிலேயே இருத்த படிப்பதுதான் சித்த வித்தைன்னு சாமி சொல்றார். அப்புறம் இதுல ஒரு ஆலோசனை கூட சாமி பண்ணியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மூக்கையும் வாயையும் பொத்திட்டு சித்த வித்தை பயிற்சி பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்லிட்டு, மூக்கினாலும் வாயினாலையும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதற்கு வழி உண்டா இல்லையா என்பது குறித்து ஆலோசனை செய்த போது கிடைத்ததுதான் இந்த சித்த வித்தை அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்படின்னா எப்படி? இப்போ வாய் வழியா சில சமயம் மூக்கு வழியா சுவாசிக்க முடியாத போது வாய் வழியா சுவாசிக்கிறோம். சில சமயம் வாய் வழியா வாய் திறந்தா கூட அது ஏதோ காரணமா கஷ்டமா இருக்கும். அப்போ மூக்கின் வழியாக சுவாசிக்கிறோம். அப்போ மூக்கின் வழியாய் சுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, பிராணனே மூக்கு வழியா வெளியே வருது. அதாவது சத்தே வெளியே வருது. அப்போ கேட்கறதுங்கும் போதும் நான் ரொம்ப நேரம் ஏதாவது கேட்டுட்டு இருந்தா அதுலயும் பிராணன் ஏதோ நமக்கு தெரியாம நஷ்டமாயிதான் கேட்கறதுனால காதுல ரத்தமே வந்துரும் அப்படிம்பாங்க. அப்ப கேட்கறதுனாலயும் சோறு உண்டாகுது. சினிமா அப்போ தேவையில்லாத பதார்த்தங்களை தின்று ஜீரணம் பண்ணுவது மூலியமா, சுவைப்பது மூலியமா, அந்த வேலை செய்யறது மூலியமாவும், நிறைய பேசுவது மூலியமாவும் ஆற்றல் வீணாகிறது. அப்படி ஐம்புலன் வழியாக வெவ்வேறு பலவிதமான சூழ்நிலைகளுக்கு சொல்லும் போதுதான் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் 8 விதமான உடன்பிறந்தே கொள்ளும் வியாதிகள் இருக்கிறது. இதை யார் ஒருவர் வேறற நாசம் செய்கிறாரோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். அப்போ அப்படிப்பட்ட வழியில இதை பயிற்சி. அப்போ மூக்குனால அப்போ வெப்பம் மாத்திரம் வரும், வெப்பம் மாத்திரம் வெளி வரும். அப்போ ஒருவேளை மூக்கு முழு அடைப்பு இருந்தா அந்த வாயினால கூட வெப்பம் மெதுவா வெளியேறும். ஆனா வாயினால வெளியிடுறது, வாயினால கொஞ்சம் அந்த காற்று வெளியிருந்து உள்ள போய் வர்றதுங்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது அல்ல. அதனால வாய் கம்மென்று மூடி இருக்கும் சமயம்தான் சித்த வித்தை பண்ண முடியும் அப்படின்னு சாமி சொல்றார். ஆனா சொல்லும்போது வாயினாலையும் மூக்கினாலையும் சுவாசிப்பதற்கு வழி உண்டா இல்லையா என்பது குறித்து ஆலோசனை செய்த போது கிடைத்ததுதான் சித்த வித்தைங்கிறார். அப்போ வாயின் வழியாக அந்த சுவாசமாகப்பட்டது, அதாவது வெப்ப காற்று கூட வெளியேறாமல், பிராண காற்றும் வெளியேறாமல், மூக்கின் வழியாக மாத்திரம் அந்த வெப்ப காற்று வெளியேறுவதற்கு, அந்த வெப்ப காற்றை கடத்தி கொண்டு வருவதற்கு வேக்குவம் உள்ள இடத்துல மேல இருக்கிற அந்த குதத்துவாரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற பிராணம் மேல போனோம்னா
அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்றதுக்கு வெளியில இருந்து மூக்குல வழியா அந்த காத்து உள்ள போய் அங்க நின்னுக்கும். அதுல தான் மேல இருந்து புருவ மத்தியிலிருந்து இறங்கக்கூடிய அமிர்தம் அதுல இறங்குது. அதை சுமந்துட்டு உள்ள நுரையீரலுக்கு போகுது. அப்ப கண்டத்துல விசுத்தியில சுத்தியாயி, கண்ட சக்கரத்துல சுத்தியாயி தான் உள்ள போகுது. அப்போ அங்க உள்ள போய் கார்பன் டை ஆக்சைடா மாறி ஆக்ஸிஜன் ரத்தத்துல கலந்துட்டு, மீதி 8 அங்குலம் மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது, அந்த வெப்பக்காற்றோட சேர்ந்து அமிர்த காற்றும் சேர்ந்து 8 அங்குலம் மேல வருது. அப்போ மூக்கு பக்கத்துல வரும்போது, வெப்பக்காற்றாக மூக்கின் வழியாக அது வெளிய போயிருது. அப்போ மூக்க பொத்திட்டா என்ன ஆகும்? அந்த வெப்பக்காற்று உள்ளேயே இருக்கும். அதனால ஜோதி அணைஞ்சு போற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வெப்பக்காற்று வருவதற்கு தான் குழாய் இருக்குது. இப்போ சைக்கிள் பம்பு பிளாஸ்டிக்ல கூட பம்பு வந்துருச்சு. பழைய காலத்துல இரும்புல வச்சிருந்தாங்க. அதுல கூட சைடுல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த காற்ற வெளிய எடுக்கிறதுக்கும், கரெக்ட்டா இல்லன்னா அந்த பிரஷர் கிடைக்காது. அப்போ அதுக்காக தான் அந்த சைடுல ஒரு ஓட்டை இருக்கும். மேல கூட ஒரு சிறு ஓட்டைய போட்டிருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட் அவங்க அது பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல நமக்கு இந்த மூக்கின் வழியாக அந்த வெப்பக்காற்று அந்த சமநிலைப்படுத்துவதற்காக போகிறது. அப்போ அந்த வாய் வழியாக வெளியேறாமல் அந்த வாய் கொண்டு வந்த கீழே இருந்து சிறுநீர உற்பத்தி சாணத்திலிருந்து மேல கொண்டு வந்த அந்த பிராணனையும் கீழே இருந்து கொண்டு வந்த அந்த மொத்த அமிர்த காற்றும் மேலே இருந்து கீழே கொண்டு சுத்தி பண்ணப்பட்ட அந்த நல்ல காற்று முழுமையும் புதத்துவாரத்தின் வழியாக புருவ மத்திக்கு செலுத்தப்படுவதுதான் வாயினாலையும் மூக்கினாலையும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதற்குள்ள வழி. அதான் நமக்கு சித்த வித்தை உபதேசமாக கிடைக்கப்பெறுகிறது. அந்த சித்த வித்தை உபதேசத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக மாயைனா என்ன, மாயையிலிருந்து மனம் வந்ததா, மனதிலிருந்து மாயை வந்ததா அப்படின்னு சொல்லும்போது, மனம் மட்டை மாயைன்னு சித்தர்கள் சொல்றாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சலனம் தான் மாயை அப்படிங்கிறார். அப்ப இந்த சலனத்திலிருந்து தான் இந்த மனதுங்கிறது வந்திருக்குது. மாயையிலிருந்து தான் மனம் வந்திருக்கிறது அப்படின்னு சித்தவேதமும் 1வது அத்தியாயத்துல நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ இந்த மாயையை நிறுத்துறதுக்கு இந்த சத் விசாரம், அதாவது நித்திய அனித்திய வஸ்து வேகமும் இருந்தா தான் மாயையை சுண்டச் செய்ய முடியும். அதனுடைய சலனத்தை நிறுத்த முடியும்னு சாமி நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால அந்த மாயையினுடைய சலனத்தை நிறுத்துறதுக்கான விசாரணையும் வேணும் தான் இந்த வேதாந்த நூலாகிய சித்த வேதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில நேத்து நம்ம பேசினபடி ஒரு கருத்து, இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட சரியா சித்த வித்தை செய்யறதுக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இந்த நூல்ல அந்த வேதாந்த விசாரணையும் செய்ய வேண்டியிருக்கிறது. மாயையை சுண்ட செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சாந்தி நிலவ வேண்டியதாக இருக்கிறது. அந்த சாந்தி நிலவுவதற்கான ஏற்பாடு நம்ம புரிதல் மூலயமா தான் அடைய முடியும். அந்த புரிதலுக்கு இந்த நூலின் மூலமாக சாமி நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அப்படி நிறைய விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு நம்ம ஒன்னொன்னா புரிஞ்சுட்டே வந்தோம்னா தான் அந்த சரியான நிலை நமக்கு இயல்பான சுவாசமாக இல்லாமல் சத்து போகாமல் இருப்பதற்கு, சத்து உள்ளே தங்குவதற்கு, ஈஸ்வர சைதன்யம் நம்மிலே தங்கி இருப்பதற்கான ஒரு நல்ல நிலை சுவாசம், அதாவது சித்த வித்தை பயிற்சியில் வெற்றி உண்டாகி சமீரன் கதி கிடைக்கப்பெற்று அது சதாகதியாக நடத்தி ஞான மோட்சத்திற்கு தேவையான அடிப்படைகள் நம்மில் நடந்தேறுகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த சித்தவேத விளக்கத்தை சிறப்பாக சிவானந்தர் அருளால் நிறைவு செய்து அமைகின்றேன். நேற்று கேள்வி இருந்தது, அதோடைய கேள்வியோ அது விளக்கமாகுது. இன்றையும் ஏதாவது கேள்வி இருந்தாலும் அதை அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல பேசலாம்னு கேட்டுட்டு அமைகின்றேன். அனைவருக்கும் ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஆத்ம
இப்ப நீங்க பேசும்போது ஒரு விஷயம் தெரிவிச்சிருந்தீங்க. அதாவது இந்த சாமி ஆ, வந்து இந்த வித்தைய கண்டுபிடிச்சதனுடைய ஒரு காரணம் வந்து, ஒரே சமயத்தில் மூக்கின் வழியாகவும், வாயின் வழியாகவும் சுவாசிக்க முடியுமோ, முடியாதோன்னு என்று ஆலோசிக்கும்போது கண்டுபிடித்ததாகும் சித்த வித்தை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா. அது எங்க இருக்குங்க? நானும் நெறைய புஸ்தகத்துல தேடி பார்த்தேன். அந்த சென்டென்ஸ் எனக்கு பிடிபடவே இல்ல. அது எங்க எதுல இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது நானு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவேங்க. அப்படியா? சரி, நாளைக்கு அத நான் பார்த்துட்டு சொல்லட்டுமா? எனக்கு நெறைய படிச்சிருக்கு. ஓகே. இது சம்பந்தப்பட்ட நூல் மட்டும் இல்ல. ஓகேங்க. நெறைய பார்த்துருக்கிறேன். ஆனா நம்ம சாமி இத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சரிங்க. ஆ, அது நீங்க ஆமா. அது அந்த எங்க வார்த்தைய எதுல எந்த புஸ்தகத்துல இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கயா. மூக்கினாலும், வாயினாலும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதற்கு வழி உண்டா? இல்லையா? என்பது குறித்து ஆராய்ச்சி செய்தபோது கிடைத்தது தான் சித்த வித்தைன்னு போட்டு. அத நானு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் தான். அது இருக்குது. சரி. அது நாளைக்கு அது எப்படிங்கிறது சரிங்க. ஓகேங்க, பார்த்து ஓகேங்க. ஆத்து நமஸ்காரங்க. தரோம். வேற யாராவது கேள்வி இருக்கா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. திருஞானம் பழனி ஐயா. நமஸ்காரம். நன்றி. நன்றி. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஆர்ஜி சேகர் ஐயா. ஆ ஐயா, இப்போ நேற்று கூட பதிவு, அது ரொம்ப அருமையான பதிவா இருந்துச்சு. சரி. இது எல்லாரும் படிக்கிறாங்க என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இந்த மொத்த சாரம்னு ஒண்ணு கடைசியில முடிவு பண்ணீங்க பாருங்க. ஆ, நேற்று போட்ட பதிவுல ஒரு ஆ, 18 பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி. அந்த நான் யார் விசாரம் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி. அது ஒண்ணும் இல்ல. நான் Facebookல இருந்து எடுத்து தனித்தனியா காப்பி பண்ணி போட்டு விட்டேன். அப்படிங்களா? நல்லா இருந் நல்லா இருந்ததுனால போட்டுட்டேன். இப்ப அதுல அது வந்து நீங்க சொல்லும் போது வாசனை தான் மனதை ஓட்டுகிறதுன்னு சொல்றீங்க. ம். வாசன் அதுல சொல்லியிருக்குதா? ஆமா, வாசனை தான் மனதை ஓட்டுகிறது, மௌனம் தான் மனதிற்கு ஆதாரம்ன்றீங்க. மொழி ம், வந்து அறிவை பெருக்கியது, ஆனால் ம், நேரடி உணர்தலை மறைத்தது அப்படின்றீங்க. ம், உண்மையான உணர்வு என்பது விளக்கத்திற்கு முந்தியது, பெயர் இல்லாததுன்றீங்க. ம், ஆன்மீகம் என்பது அந்த உணர்வை மறைக்கும், மேகங்களை விளக்கும் காற்றுன்றீங்க. நான் என்பதன் மூலம் உடலோ மனமோ இல்லை, இருக்கிறேன் என்ற ஆதார உணர்வுதான் அப்படின்றீங்க. வாசனை போனால் மனம் ஓயும், மனம் ஓய்ந்தால் மொழி ஓயும், மொழி ஓய்ந்தால் மிஞ்சுவது மௌனம்ன்றீங்க. அந்த மௌனம் தான் நீங்கள். அதுதான் ம். உண்மையான உணர்வு. அதுக்கு பெயர் தேவையில்லை, இதை தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, உணர்வாக இருந்தால் போதும் அப்படின்றீங்க. ரொம்ப ம். அருமையா இருக்கு ஐயா இது. ரொம்ப அது அவங்க போட்டதுதான். அது நல்லா இருந்ததுனால தான் நானும் போட்டேன். உங்கள மாரி நானும் நல்லா அத இருக்கு. வாட்ச் அது பண்ணேன். வந்து நீங்க கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் முடிஞ்சா விளக்கமா டெவலப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு சொந்தமா ஒரு கருத்து சொல்றதுன்னா, ஆ. அந்த நேத்து இந்த க கருப்பொருள்ங்கிற வார்த்தையிலிருந்து அது ஆமா ஆமா, அது சொன்னேன் முந்தானத்தது. பொருள், அது உரிப்பொருள்னு சொல்றீங்களா? அது லேசா சொல்றேன். அப்புறம் அந்த கருப்பொருள் அப்படிங்கிறதுக்கு மூலப்பொருள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஆமா. இந்த பழைய சினிமா பாடல் கூட ஒரு பாடல்ல வரும் அது. "கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் ம். கதவை திறந்தழைத்த திருவருளே" ஆ, அப்படின்னு ஆ. பழைய "பக்தமெல்லாம் எனக்கு பாரு. ஆமா. அப்ப ம். அந்த இதுல அவங்களும் எங்க இருந்தோ அத எடுத்து தான் குடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. ஆமா. இப்ப நம்ம ஏதாவது ஒரு இத சொல்லும்போது, மனதுன்னு சொல்லும்போதே, கருத்துன்னு ம். தான் அத சொல்லணும். ஆமா. ஆ, ஆ. அப்போ கரு வித்து அப்படின்னு அத எடுத்துக்கலாம். ஆமா. ஆ. அப்போ அப்போ கரு வித்துன்னு எடுத்துட்டோம்னா, அந்த ம். வித்திலிருந்து உருவான கரு தான் இது. ஆமா. ம். வித்து, வித்வத்துவம், வித்தை இப்படி எல்லாம் வேதம்ங்கிற பொருளோட வேற விதமான தன்மை தான். வித்து, ம். வித்து அப்படிங்கிறதும், வித்வத்துவம், வித்யாங்கிறதும் எல்லாம் அந்த மூலச்சொல்ல இருந்து தான் வந்திருக்கு. ம். ம். கருத்து அப்படிங்கிறதும், கருப்பொருள் அப்படிங்கிறதும் கூட ம். ம். அந்த மூலச்சொல்லுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ம். ம். அதாவது, ஆ அந்த கருத்துங்கிறது மனது மாத்திரம் குறிக்கிறதா நம்ம சொல்றதுனால, ம்.
அந்த மனதை தாண்டி நமக்கு அதை யோசிக்கிறதுக்கே அதுல முடியறது இல்ல. ஆமா. அந்த மனதுக்குள்ளதான் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. மனதை கடந்து போவே முடியறது இல்ல. அஹ் மனதை கடந்த ஒரு பொருள் இருக்கிறதா அப்படின்னா, மூலப்பொருள், கருப்பொருள்னா இது ஆமா சார். எல்லாத்துக்கும் ஆதாரமான பொருளாக அமைகிறது. இப்போ கரு என்னங்க? அத சொல்லுங்க அப்படிம்பாங்க. இப்போ இதுல வருமா? அதான். இல்ல இது குழந்தை வருமா? இது எதுக்குள்ள கரு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? ஆமா. அதனால அடிப்படை ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவோ அதுதான் தான் உருப்பெற்று வருகிறது. ஆஹ் ஆஹ். அப்போ கருவிலேயே திருவுடையராக இருத்தல் வேண்டும்னு ஒரு வார்த்தை இருக்குது. ம். அப்போ உருத்தரிக்கும் முன்னே உன் உட்புகுந்து உளமண்ணி கருத்துருத்தி திருத்துருத்தி நின்ற மேயானை என் சொல்லி வாழ்த்துவனேன்னு ஒரு தேவ பாடல் இருக்குது. ம், ம். இப்போ அந்த கருத்து அப்படிங்கிற விஷயம் வந்து கீழ்நிலைக்கு வந்துடுது. அதாவது மேல்நிலையில இருக்கிற அந்த கருப்பொருள் மூலத்திலிருந்து உயிர் பொருளாக வந்து உயிர் பொருள்ல இருந்து கருத்துங்கிற மனம் வந்து விட்டது. அப்ப ஆமா. கருத்துங்கிற மனம் தான் எண்ணம், உணர்வு, உணர்ச்சின்னு 3ம் சேர்ந்த கலவை. ம், உணர்வு, உணர்ச்சிங்கிறதா நமக்கு உரிப்பொருளாக சொல்லப்படுகிறது. அந்த உரிப்பொருள் தான் நமக்கு புலன் அனுபவமாக இருக்கிறது. கருப்பொருள் உயிர் பொருளாக வரும்போது அந்த நிலைமையில அது மேலான அந்த ஆதார மூலப்பொருளாகவும் இல்லை. அப்புறம் கீழ்ப்பட்ட தன்மையில கீழே இறங்கி வந்து அழிவுக்கு காரணமாக கீழே இறங்கி வருவதற்கு 4 விதமான பிரிவாகவும் பிரியவில்லை. அந்த அந்த ரா மெட்டீரியலா மூலப்பொருளா எப்படி இருந்ததோ அந்த தன்மை மாறாம அந்த பிரகாசத்தோடையே சேர்ந்து இருக்கிறதா உயிர் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. உயிர் பொருளாக உயிர்பொருளாக வந்திருக்கிறது அந்த ஒரே அறிவு தான். அவ்வளவுதான். அந்த ஒரே அறிவு நாம கொஞ்சம் கொஞ்சமா அதை சின்ன லெவல்ல அனுபவிக்கும் போது அதைத்தான் சிற்றறிவு, அகங்கார அறிவு, சிற்றின்பம் அப்படின்னு சொல்றோம். அதையே கருப்பொருளுங்கிற இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது பேரின்பம் பேரு பேரறிவு. பேரறிவு. கொண்டு போறோம். அதுக்காக தான் அந்த அடிப்படையில அது சொல்லப்பட்டது. அப்ப அது பரம்பொருள், பருப்பொருள், நுண்பொருளாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில தான் அது மெய்ப்பொருளாக இருக்கிறது. ம், ம், ம். அதுதான் நமக்கு அந்த பரிபூர்ணமா இருக்கக்கூடிய பெரிய நிலையில இருக்கக்கூடிய அப்படிங்கிறதுக்காக தான் தான் தானா இருக்கிற அந்த தன்மையை அதை உணர்வதற்கு சாதாரண மனம் அப்படிங்கிற தன்மையிலிருந்து கொஞ்சம் ஜீவன்கிற இடத்துக்கு உயிர் பொருளுங்கிற இடத்துக்கு உயிர் பொருளுங்கிற இடத்துல இருந்து கருப்பொருளுங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது மட்டும்தான் அந்த மெய்நிலை நம்மளால உணர முடியுது. அதுதான் மெய் ஞானம் அப்படின்னு. அப்ப ஜீவன் சிவனை அறியவில்லை அப்படின்னா ஜீவனும் சிவனும் வேற இல்லதான். ஆனா அறியாம இருக்குது. அதுக்கு தடை இருக்கு. அப்ப தடை நீங்கி இருக்குதா ஜீவனே தன்னை ஈஸ்வரன்கிறத சரியா உணருது. அப்ப அந்த ஈஸ்வரனை உணரும் போது மட்டும்தான் அது நிஷ்கலங்கத்துவமான அந்த தூய தன்மையில இருக்க முடியுது. அது கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா அந்த ஈஸ்வரனுடைய 2 நிலைமைகள்னு சாமி சொல்லக்கூடியத சிதாபாசன் இந்திரியங்களோடு கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அழைக்கப்படுவான் உபனிஷதங்கள். கருப்பொருளா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்துவ நிலையை நாம் உணரும் போது அதற்கு மேலாக இருக்கக்கூடிய சர்வஜத்துவம், சர்வ சாட்சித்துவத்தை நாம சரியா அனுபவிக்க முடியுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த அடிப்படையில் ஆய்வு நல்லது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ரமேஷையா இதோட நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம ரொம்ப நன்றிங்க. ஆத்து நமஸ்காரங்க.